கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதம் 16வது நாளில் இந்த செவ்வாய்க்கிழமையின் அதிகாலை வேலைக்காக கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். விசேஷமாக இந்த புதிய நாளில் நம்முடைய ஆயுசு நாட்களிலே கூட கொடுத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதியும் ஸ்தோத்திரத்தையும் நான் ஏறெடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்றார் என்பதே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் நேசிக்கப்பட்டவர்களே, இந்த உலகத்தில் நாம் நம்புவதற்கும் யாரும் இல்லை என்றாலும் நம்பக்கூடிய ஒரே ஒருவர் நம் இயேசு ஒருவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி வேதாகமத்தில் பவுல் மற்றும் சீலாவை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் சிறையிலே அடைப்பட்டிருந்த போது நள்ளிரவில் திடீரென்று ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு சிறை கதவுகள் திறக்கப்பட்டன. அப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான அடைப்பட்டிருக்கிற கதவுகள் இந்த நாளிலே கர்த்தர் தாமே உடைத்து போடுவாராக. நீங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் செய்ய மறவாதிருங்கள். தொடர்ந்து இந்த நாளிலே கூட துவக்க முதல் முடிவு பரியந்தம் கர்த்தர் தாமே அன்பின் குடும்பத்தின் மக்கள், கர்ப்பத்தின் கனியான பிள்ளைகள் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள், கர்த்தர் கொடுக்கிற வேலை ஸ்தலங்கள் என்று ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய சமூகத்தை முன்னும் பின்னுமாய் பாதுகாப்பாய் வைத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாப்பாராக. ஆமேன். Stay God bless you all.